ஓடிட்டு இருக்கோம். இப்ப நேரம் நிறைய பேர் இங்க உட்கார்ந்து நேரத்துல நிறைய நேரம் பேசி போர் அடிக்கிறாருப்பா, சீக்கிரம் ஆரம்பிச்சு வீட்டுல போனாலும் உழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுங்க எனக்கு. ஆனா சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளணும். ஆண்டுல சில எத்தனையோ நாள் 24 மணி நேரம் ஒரு நாள் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கான். அதுல பாதி நேரம் தூங்குவதற்காக செலவு பண்ணுகின்றோம், பொழுதுபோக்குவதற்காக நிறைய நேரம் செலவு பண்றோம். ஒரு சில நேரங்களையாவது இறை வழிபாட்டுக்காக கொடுப்பது இல்லையா? கொஞ்ச நேரம் தானே, 1 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை 1 மணி நேரம் ஒரு இறை வழிபாட்டுக்காக கொடுப்போமே, ஏன் நம்மளால கொடுக்க முடியாதா? 1 மணி நேரம் மட்டுமே. அதுவும் இன்னைக்கு வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ மட்டும்தான், டெய்லியும் கூட கேட்கலாம். அதனால கொஞ்சம் குருவும் பாக்குறாரு, நம்ம முறையாகவும் கொஞ்சம் டைம் மாற்றி வச்சா சீக்கிரம் வருவாங்களா, சீக்கிரம் முடிச்சிடலாமா, அவருக்கு என்னன்னா நம்ம மக்கள் நீங்கெல்லாம் வரீங்க, உங்களை பாதுகாப்பா நீங்க 8 மணிக்குள்ள வீட்டுல போய் சமையல் வேலை மற்ற வேலைகளை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப குறிப்பா இருக்காரு. அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி நாம ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வந்துருச்சாமா? எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, தை மாசத்துல நமக்கு எது ரொம்ப விசேஷம்? தை மாசத்துல ஒரு நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், தைப்பூசம் நம்ம கொண்டாடுவோம். ஆடி மாசத்துல ஒரு நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். என்ன நட்சத்திரம்? பூரம். அது ரொம்ப விசேஷம். வர திங்கட்கிழமை இன்னைக்கு ஆடிப்பூரம், அம்பாளுடைய வளைகாப்பு நாள், ஆண்டாள் தாயார் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்த ஒரு நாள் அன்றைய தினம். இன்னைக்கு என்ன விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில நமக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் வந்திருக்கு? பூச நட்சத்திரம் வந்திருக்கு. சில நாள்ல நம்ம அங்க பூஜை பண்ற, தை மாசம் பூஜை பண்றப்போ நமக்கு பூர நட்சத்திரம் கிளாஸ் ஆகும், வெள்ளிக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமையிலோ ஒரு மாதிரி. அதனால எப்படி அந்தந்த மாதத்துக்குரிய நட்சத்திரங்கள் 100 மாதத்திலும் வருகின்றது சிறப்பான ஒரு விஷயம்தான். அதனால இன்னைக்கு பூச நட்சத்திரம் வள்ளலாருக்கு ரொம்ப உகந்த நாள். இன்னைக்கு வடலூர்ல எல்லாம் இன்னைக்கு கூட ஜோதி தரிசனம் திரை விலக்கி ஜோதி தரிசனம் செய்வாங்க. முருகனுக்கு விசேஷம். இப்படி எல்லா அம்சங்களும் குறைந்த இந்த நாள்ல நம்ம இப்போது குங்கும அர்ச்சனையை நாம செய்கின்றோம். எல்லாரும் தயாராகிட்டீங்களாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே, எல்லாரும் பிள்ளையார பத்திக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் ஓம் ஓம். சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் வல்ல வேழமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்பிலியம்மன் திருவருளோடும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருளோடும் அனைத்து தெய்வங்கள் திருவருள் துணையோடும் நிகழும் ஆடி மாதம் வளர்பிறை பிரதமை திதி பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்பிலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்குமர்ச்சனை சிறப்பாக நடந்திடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும்
எங்களது குழந்தைகள் நல்ல நினைவாற்றலோடும் அறிவாற்றலோடும் விளங்கி எண்ண முறையில் கல்வி பெற்று சிறந்தவனாக வாழ்ந்திடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பதற்கு விரைவில் குழந்தை சுகம் கிடைத்திடவும் இடையிடையால் கர்ப்பம் தரிப்பதற்கு எந்த விதமான தடைகள் இல்லாமல் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நல்ல நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு இருந்திடவும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைத்திடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தழைத்தேங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கண்ட உதவியாளர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் அடியார்கள் அனைவரும் குடும்பம் அனைவரும் நலனுடன் வளனுடன் வாழ்ந்துடன் எங்களாலான சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பிரார்த்தனையை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்திரமாறு பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நினைவூட்டுதல் தான் நமது ஆலயத்தில் ஆடி மாதம் முன்னிட்டு பால்குட வைபவம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நடக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் பிரியப்படுறீங்களோ அவங்களாம் டோக்கன் வாங்கிக்கோங்க. ஆகஸ்ட் 17 நம்ம கோயிலில் விசேஷம், ஆடி மாத விசேஷம். அதே போல் வரக்கூடிய திங்கட்கிழமை ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் சாப்பிடுவோம். அதுக்காக தான் இந்த வளையல்லாம் தாய்மார்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. வாங்கி கொடுத்தவங்கலாம் ஒரு டோக்கன் வாங்கிக்கோங்க. வர திங்கட்கிழமை ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் சாப்பின வளையெல்லாம் எடுத்து வச்சு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க. இதே மாதிரி கும்பமார்ச்சனை பூஜை முடிஞ்சவுடனே டோக்கன் கொடுத்து தாம்பூலம் வாங்கிக்கலாம். அதே போல நமது ஆலயத்தில் பரதநாட்டிய வகுப்பு, பக்தி இசை வகுப்பு இதெல்லாம் நடக்குது. கலந்துக்கணும் தெரியப்படுறவங்க பேர் கொடுக்கலாம். புதுசாக யாராவது இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் பேர் கொடுக்கலாம். சிறுமியர்களுக்காக பண்பாட்டு வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கிறது. இது முருகேந்திர சுவாமிஜி அவங்களுடைய சிலபஸ் அதுதான் நடத்துகிறோம். இதில் சிறிய சிறிய ஸ்லோகங்கள், ராமாயண மகாபாரத புத்தி கதைகள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம். ஒரு 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாருமே கலந்துக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும். அதே போல் வர திங்கட்கிழமை ஆடிப்பூரம். அதனால் எல்லாரும் அழைச்சி இந்த நல்ல நல்ல அம்மனை தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 1 அந்த நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்மனை பார்க்கலாம். காலையிலே நம்ம பண்ணிக்கிறோம். காலையில் காக்காலம்மன் கோவிலுடைய நாள்குட வைபவம் இருக்கு. அவங்க இங்கே புறப்பாடு நடக்கும். அந்த நேரத்துக்கு வரும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தான் பார்க்க முடியும். சாயந்தரம் வந்தீங்கன்னா நல்லா இது மாதிரி அமைதியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம 3வது வெள்ளி அதை முன்னிட்டு ஆச்சாரியன் அவருடைய சொற்பொழிவு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் வருஷாசிரமம், நவராத்திரி இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை நம்ம கோயிலுக்கு உபன்யாசம் செய்வார். அவர் நம்ம அரசு இசைக்கல்லூரியினுடைய இந்த வீணை பிரிவினுடைய பேராசிரியர். அவர் மட்டும் இல்லாமல் அதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு.
நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். நமக்கு நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளருக்கும் பேச்சாளருக்கும் எந்த வித்தியாசம் அப்படின்னா, பேச்சாளர்னா நல்ல அறிவுபூர்வமாக இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவாளர்னா அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகணும் அப்புறமா கூட நமக்கு அந்த பக்தி நிலையில நமது மனம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை திரும்பவும் கேட்கணும், நமக்கு ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தூண்டுதல் தூண்டிடுச்சுன்னா அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர். இவர் நல்லா பேசினாரு, நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா அவர் பேச்சாளர். அந்த நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்ற நிலை எப்போ வரும்னா, அவங்க நல்ல தபஸ்வியா இருக்கணும். அவங்க வந்து அதுக்காக பிரயத்தனப்படணும். அவங்க முதல்ல நல்ல பக்திமான இருக்கணும், நிறைய ஜபங்கள் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சமுதாயத்துக்கு ரொம்ப உபகாரமான விஷயங்களை, பக்தியான விஷயங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு நாடு நல்லபடியா இருக்கணும்னா பக்தி நேரம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லையும் நல்ல ஆரோக்கியமும் நிம்மதியும் இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்ல உபன்யாசங்கள் கேட்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 5:45 6:45 அவருடைய சொற்பொழிவு. அதே போல நமது ஆலயத்துல இன்னும் வரும் நாட்கள் செவ்வாய் வெள்ளி இந்த நாட்கள் எல்லாம் வந்து 6:45 ஹோமமா இருந்தாலும் 6:45 ஸ்டார்ட் ஆகிடும். புத்துமார்ச்சனை பூஜை இருந்தாலும் 6:45 ஸ்டார்ட் ஆகிடும். 8 மணிக்கு மேல எந்த பூஜையும் இருக்காது. ஸோ உங்களுக்கு புத்துமார்ச்சனை ஒரு 1:30 மணி போல நம்ம தாம்பூலம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஹோமமா நம்ம 9 மணிக்கு ஒரு 7:45 அது மாதிரி உங்களுக்கு தாம்பூலம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா வந்து டிலே ஆனாலும் உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு ஏற்றாது. அதனால மக்கள் வந்தாலும் இல்லை நிதானம் வந்தாலும் ஆரம்பிக்கிற டைம் 6:45 அப்படின்னு வச்சுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பக்தி செய்வோம், அம்மன் நடைபெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. அந்த கையில இருக்கிற பூ எடுத்து விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுனகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் வீரங்காய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் பக்தவிக்ன விநாசகாய நமஹ, ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ, சர்வகணபதயே நமஹ. நானாவிதகணபத விஸ்வாமி சமர்ப்பயாமி. கையெடுத்து வணங்கிக்கோங்க, அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்துடுக, வேங்குடி வண்ணம் தேவியே வந்துடுக, சொல்லாரே பாடி பரவுகிறோம் காண்போல எங்கள் மனையில் கூடி வருவாய் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. ஓம் பிரகிருத்தியை நமஹ, ஓம் பிரகிருத்தியை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயை நமஹ, ஓம் சுரத்தாயை நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாய நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயை நமஹ, ஓம் வித்மாயை நமஹ, ஓம் சுசையே நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓம் ஹரண்யே நமஹ, ஓம் லக்ஷ்மியே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாய நமஹ, ஓம் விபாவனியே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் வித்யே நமஹ, ஓம் தீப்தாய நமஹ, ஓம் வசுதாய நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் கோரசுந்தராய நமஹ, ஓம் அனுகிரகப்பிரதாய நமஹ, ஓம் புத்ரயே நமஹ, ஓம் அனகாய நமஹ, ஓம் ஹரிவல்லபாய நமஹ, ஓம் அசோகாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் தீப்தாய நமஹ, ஓம் லோகசோக விநாசினே நமஹ, ஓம் பிரம்மநிலையாய நமஹ, ஓம் கருணாய நமஹ, ஓம் லோகமாதே நமஹ, ஓம் தத்தப்பிரியாய நமஹ, ஓம் தத்தஹஸ்தாய நமஹ, ஓம் தத்மாக்ஷே நமஹ, ஓம் தத்தசுந்தரே நமஹ, ஓம் தத்தவசுதாய நமஹ, ஓம் தத்தமுக்கே நமஹ, ஓம் தத்தநாய பிரியாய நமஹ, ஓம் ரமாய நமஹ, ஓம் தத்தநாராதனாய நமஹ, ஓம் தேவியே நமஹ, ஓம் பக்தியே நமஹ, ஓம் பக்தவந்தே நமஹ, ஓம் புண்ணியகாந்தாய நமஹ, ஓம் சுப்பிரசன்னாய நமஹ, ஓம் பிரசாதாதிபுஜே நமஹ, ஓம் பிரபாய நமஹ, ஓம் சந்திரவதனாய நமஹ,
ओम चंद्राय नमः ओम चंद्रप्रभोवे नमः ओम चतुर्भुजाय नमः ओम चंद्ररूपाय नमः ओम इंद्राय नमः ओम इंदुशीतलाय नमः ओम आत्मावग्रहणे नमः ओम पुष्टे नमः ओम शिवाय नमः ओम शिवकर्ये नमः ओम सत्ये नमः ओम विमलाय नमः ओम विश्वजनन्ये नमः ओम पुष्टे नमः ओम धारिद्र्यनाशिन्ये नमः ओम प्रीतिपुष्करिण्ये नमः ओम शांताय नमः ओम स्तुराम्यापराय नमः ओम श्रीये नमः ओम भास्कर्ये नमः ओम बिल्वनयाय नमः ओम वरारोहाय नमः ओम यशस्विन्ये नमः ओम वसुंधराय नमः ओम दारांगाय नमः ओम हरिण्ये नमः ओम हेममालिन्ये नमः ओम धनधान्यकरे नमः ओम सिद्धये नमः ओम सत्रेण सौम्याय नमः ओम सुप्रभाय नमः ओम निर्दोषकदानंदाय नमः ओम वरलक्ष्मी नमः ओम वसुप्रभाय नमः ओम सुभाय नमः ओम हिरण्यप्राकाराय नमः ओम समुद्रधनयाय नमः ओम जयाय नमः ओम मंगलाय नमः ओम विष्णुवक्षस्थलस्याय नमः ओम विष्णुवते नमः ओम प्रसन्नाक्षे नमः ओम नारायण समास्थिताय नमः ओम ध्यानदुर्गुंसिन्ये नमः ओम देवी नमः ओम सर्वभद्रभवानिन्ये नमः ओम नवरुद्राय नमः ओम महाकाव्ये नमः ओम ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः ओम त्रिकाल ज्ञान संपन्नाय नमः ओम धनेश्वराय नमः ओम महालक्ष्मी नमः ओम शक्ति மன நினைச்சிட்டு அம்பாவை நினைச்சிட்டு அங்காள பரமேஸ்வரி நினைச்சிட்டு குங்குமங்களுடைய என்ன போட்டுவாங்க அப்படியே நினைச்சுவாங்க போற்றி மட்டும் வாயில சொல்லுங்க ஓம் சக்தியே போற்றி ஓம் பராசக்தியே போற்றி ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி ஓம் ஆதிசக்தியே போற்றி ஓம் மகாசக்தியே போற்றி ओम इच्छा शक्ति है पोत्री ओम क्रिया शक्ति है पोत्री ओम ज्ञान शक्ति है पोत्री ओम महाशक्ति है पोत्री ओम आनंदन अन्नै है पोत्री ओम कंदनी ताय है पोत्री ओम ईश्वरन नायकी है पोत्री उमयवले पोत्री ओम पार्वती है पोत्री ओम मरुनिधि वेंकुलवन्नन देविये पोत्री पोत्री ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ஆரத்தி பாட்டு மட்டும் பாருங்க கலைஞர்கள் தீர்மானம் जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय 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 वेन पाड़ी पनिंदो जय 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 वेन पाड़ी पनिंदो जगमेंगु अमेरिका ओम श्री जय 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 शक्ति प्रीति मिन्नम पाड़ी
जय 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 शक्ति ओम गणपति शिव षण्मुखनाद ओम त्रिगुणधीरा कृष्णा ओम त्रिगुणधीरा ओम श्रीराम महादेव शंभो ओम श्रीराम महादेव शंभो ओम श्री जय जगज्जननी ओम श्री जय 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 शक्ति महेन्द्र महेश्वरिताय मांगल्यं कातरुवाय अम्मा मांगल्यं कातरुवाय मञ्जल कुङ्कुमं என்றும் விளங்கிட மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிட வரமுண்டு போதும் அம்மா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய ஜெயவென பாடி படிந்தோ ஜெய ஜெய ஜெயவென பாடி படிந்தோ ஜெயமெங்கும் அமைதியைதா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ரொம்ப சந்தோஷம். திங்கட்கிழமைக்கு ஆடி பிறப்பை முன்னிட்டு காலையில் வந்து நம்ம காக்காளியம்மன் கோவில் அவங்களுடைய மால்பட வைக்கவும் இங்கிருந்து துவங்குது. மாலை நம்ம ஆலயத்தில் இருந்து 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பெரிய சொற்பொழிவு. அதாவது நம்ம ஆண்டாலும் அம்மனும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவு நம்மளுடைய கணேசன்னா அவருடைய சொற்பொழிவு தான். நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாடும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கும் சொல்ல வசதியாக இருக்கும். அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ண உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல சொற்பொழிவு அதே போல் பக்தி இசை இந்த மாதிரி நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தொழுகைகளை அவசியம் ஆலயம் கூட்டிடுவாங்க. அதே போல் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு நினைவூட்டுறதுக்காக நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு பிறந்த நாள்னா பேரண்ட்ஸோட பெற்றோர்களோட காலையில் வந்து யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆலயத்தின் சார்பாக அவங்களுக்கு குழந்தைகளுக்கு தாம்பூலம் கொடுப்போம். அதாவது நீங்கள் வந்து இங்கே அர்ச்சனை பண்ணணும்னு சொல்ல, அபிஷேகம் பண்ணணும்னு சொல்ல, பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வசதியை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்தது. இன்னைக்கு எல்லாரும் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது. அதனால ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க எழுந்தவுடனே வீட்டில் சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு முதல்ல வரக்கூடிய இடம் கோவிலாக இருக்கணும். அது நம்ம கோவில் அந்த மாதிரி வசதி வச்சிருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரணும். பிறந்த நாளில் செய்யக்கூடிய முதல் காரியம் வந்து நம்மளுடைய அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று பெற்றோர்களோட போயிட்டு சுவாமியை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது முதல் காரியமாக இருக்கணும். அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். அதுக்காக தான் இந்த பழக்கம் நம்ம கோவிலில் கொண்டு வரோம். யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்குதோ கொஞ்சம் ஒரு நம்பர் ஏதாச்சும் சொல்லுவோம். கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம், ஏதாவது ஒரு பிரசாதம், ஏதாவது ஒரு தாம்பூலம் வச்சுக்காரணும் இல்லையா, அதுக்கு நம்ம வைக்கணும். திடீர்னு ஒரு 10 குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஏமாற்றமாக போகக்கூடாது பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால இப்போ வந்து ஒரு பழக்கமாக போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் இன்னொரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்குலாம் சொல்லியிருந்தோம். நமது ஆலயத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹோமம் பண்ணோம். இது குடும்ப ஒற்றுமைக்காக இந்த ஹோமம் 25 ஆண்டுகள் திருமணம் ஆகி 25 ஆண்டுகள் முடிஞ்சவங்களுக்கு விசேஷ ஹோமம் பண்ணுற மாதிரி ஒரு நம்ம கோவிலில் ஒரு வழிபாடு முறை கொண்டு வரும். அது எதுக்குன்னா 25 வருஷம் ஒரு தம்பதிகள் சேர்ந்து நல்லறமா இல்லறத்தில் பயணிக்கும் பொழுது அவங்க தான் நல்ல சந்ததியை நம்ம தேசத்துக்கு தராங்க. அந்த நாளில் அந்த குழந்தைகள் வந்து தாய் தந்தையருக்கு உதவிகரமாக இருக்கணும். இனி வரும் நாட்களுக்கு அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைந்தாலும் குழந்தைகள் வந்து அந்த ஆரோக்கியத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கணும். அதை வலியுறுத்தும் விதமாக தான் இந்த ஹோமம் நடத்தப்படும். அது வந்து அதற்கான பதிவுகள் போடும். அது எப்படி நடக்குதுன்னா இந்த வருஷம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் வந்து
கோயிலில் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்போம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு நாள் அந்த ஹோமம்னு இருக்கும். அந்த நாளில் வந்து தம்பதிகளாக வந்து கலந்துக்கணும். அந்த தம்பதிகள் மட்டும் இல்லை, அவங்க குழந்தைகள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். தனியாக அந்த தம்பதிகள் வந்து கலந்துக்கக்கூடாது. குழந்தைகள் தான் வரணும். குழந்தைகள் அப்பா அம்மா உட்கார வச்சு அவங்களுக்கு உண்டான சேவைகள் செஞ்சு அந்த ஹோமத்தில் குழந்தைகளும் சேர்ந்து கலந்துக்கணும். அதுக்காக தான் அந்த ஹோமம் பண்ணுறது. 25வது ஆண்டு பூர்த்தி பண்ணுறவங்க, 50வது ஆண்டு பூர்த்தி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆலயம் நல்லபடியாக நம்ம ஆலய வழிபாடு நல்லபடியாக செஞ்சோம்னா நம்ம வீடுகள் தோறும் ஆலயத்தில் எந்த அளவுக்கு நமக்கு மனசாந்தி கிடைக்குதோ இதே மனசாந்தி நம்ம வீட்டில் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு ஹாஸ்பிட்டல் தேவை இருக்காது, யாருக்கும் பிபி சுகர் இதெல்லாம் இருக்காது. அதனால ஆலய வழிபாடு நம்ம செய்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு வந்து 25 வயசுலேருந்து 45, 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள்ல பெரும்பாலானவர்கள் வந்து அவங்களுடைய திருமண நாளுக்கும் குழந்தைகளுடைய பிறந்த நாள் தவிர்த்து வேற எப்போதும் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. யார்கிட்டையாவது ஏதாவது காசு தடுத்துக்குவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. இது எதுக்காக இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றத நம்ம சொல்றோம்னா எல்லாமே நம்ம